வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நெறைய பேர் பாருங்க, நான் இப்ப ரொம்ப இளம் வயசு, படிக்கிற வயசுல இருக்கேன். பள்ளி பருவத்துல இருக்கேன். எனக்கு நல்ல படிப்பு ஏறணும். அதே மாதிரி நல்ல படிப்பு படிச்சு முடிச்ச பின்னாடி, நல்ல பார்த்தீங்கன்னா, வேலை அப்படின்றது கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுமாரான வேலை செய்றேன். இல்ல நல்ல வேலையே செய்றேன். இப்ப நல்ல வேலையும் செய்றேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன். காலாகாலத்துல வரன் அப்படின்றது கூடி வரணும். குழந்தை குட்டி டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்கணும். ரொம்ப நாள் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறது கூடாது. அது மட்டும் இல்லாம வாழும் வாழ்க்கை, வாழும் காலகட்டத்தில பிரச்சனை இல்லாம வாழணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, எங்க வீட்ல இந்த வசதி வாய்ப்புக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. இப்படி கேட்காதவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல இல்லையா? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசை அப்படின்றது ஒரு சாதாரணமான ஆசையா தான் இருக்கு. ஒரு விதத்தில இது நியாயமோ அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த மாதிரி எல்லாமே நடக்கணும். நாங்க எந்த சுவாமிய வழிபாடு பண்ணலாம்? அப்படின்ற மாரி சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். பொதுவாவே பாருங்க, இது நம்ம 12 ராசிகளுக்கும் என்ன தெய்வத்த வழிபாடு பண்ணா இந்த அத்தனையும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா பாருங்க, இந்த மாதிரி அத்துணையும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? உபாசனா தெய்வங்கள வழிபாடு பண்ணணும். உபாசனா தெய்வத்த வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அது என்னங்க அது உபாசனா தெய்வம் அப்படின்னா, பொதுவா பாருங்க, இப்ப ஆண் ஜாதகமா இருக்கு அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துலருந்து 11வது ராசி எதுவோ, அந்த ராசியினோட தேவதை எதுவோ, அதாவது தெய்வம் எந்த தெய்வமோ, அந்த தெய்வம் தான் பார்த்தீங்கன்னா, உபாசன தெய்வம் அப்படின்னு வரும். அதே மாதிரி பெண் ராசியா இருக்கு. அதாவது நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, பெண்களுக்கு சுக்கிரன் உங்க ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல சுக்கிரன் எந்த பாவத்துல இருக்கார் அது பார்த்துக்கோங்க. சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து 11வது இடம் எந்த ராசி வருதோ, அந்த ராசியினோட தெய்வம் தான் பார்த்தீங்கன்னா, உபாசனை தெய்வம், உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த உபாசனா தெய்வத்த, உபாசனை பண்ணக்கூடிய தெய்வத்த நம்ம கால பிடிக்கும்போது, அவங்கள நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் எந்தெந்த காலகட்டத்தில தேவையோ அத்துணையும் கிடைக்கப்பெறும் அப்படின்றதுல எள்ளளவும் ஐயம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தெய்வங்கள் உபாசனை தெய்வங்களா வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. தனுசு ராசி அன்பர்கள். பொதுவா தனுசு ராசி அன்பர்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டீஸ் தான் தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, எந்த கிரகத்த வழிபாடு பண்ணும்போது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா, சாக்ஷாத் குரு பகவானையே வழிபாடு பண்ணணும். குரு பகவான், ப்ரஹஸ்பதி, தேவகுரு, பொன்னர் இவர கிரகங்கள்ல இவர வழிபாடு பண்றது அப்படின்றது அவங்களுக்கு சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்தாலும் சரி, அவரோட பவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா இல்ல அப்படின்னாலும் அவரோட ஒரு அனுக்கிரகம் அப்படின்றது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். ஆக குரு பகவானை இவங்க வழிபாடு பண்ணணும். குரு பகவானை எப்படி வழிபாடு பண்ணலாம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், வியாழக்கிழமை குருவினோட உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வியாழக்கிழமை தோறும் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கு அப்படின்னாலும், ஒரு சின்ன அம்பிகை கோயில் இருக்கு அப்படின்னாலும், அங்க பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்கள் சந்நிதி அப்படின்றது இருக்க தான் செய்யும். அந்த நவக்கிரகங்கள் சந்நிதியில குரு பகவான் அப்படின்றவர் இருப்பாரு. அந்த குரு பகவானுக்கு பாருங்க, ஒரு மஞ்சள் கலர் ஆடை அப்படின்றது அணிஞ்சிருப்பாங்க. ஆக அந்த குரு பகவானுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 விதமா வழிபாடு பண்ணலாம். ஒண்ணு, வெள்ளை மூக்கடலை முன்னாலே ஊற வச்சு, ஊசியில மஞ்ச நூல்ல அந்த வெள்ளை மூக்கடலை மாலையா கோத்து எடுத்துட்டு போய் குரு பகவானுக்கு அந்த மூக்கடலை மாலை போட்டு நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்ணலாம். இல்ல இன்னொரு முறை இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த மூக்கடலை மாலை போட்டு மூக்கடலை என்ன பண்ணணும், மஞ்சள் கலர் துணிகள், மஞ்சள் கலர், மாம்பழ கலர் துணியை என்ன பண்ணணும், ஒரு காட்டன் துணி இல்லைன்னா பாருங்க ஒரு வாயில் துணி இல்லைன்னா ஒரு லைனிங் துணி, இந்த மாதிரி துணியை நல்ல தண்ணியில முக்கி காய வச்சுட்டு கொஞ்சம் பன்னீர் தெளிச்சு அதை அயன் பண்ணிடணும். அயன் பண்ணிட்டு ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு கருப்பு மூக்கடலை இல்ல வெள்ளை மூக்கடலை அதை போட்டு மஞ்சள் கலர் நூல் போட்டு கட்டிடணும். கட்டிட்டு குரு பகவானுக்கு கொண்டு போய் வியாழக்கிழமை தோறும், வியாழக்கிழமை காலையில 6 to 7 பார்த்தீங்கன்னா குரு ஓரை. அந்த நேரத்துல ஒரு விளக்கு அவருக்கு ஏத்திட்டு அந்த மூக்கடலை மாலை போட்டுட்டு நவக்கிரகங்களை 9 முறை சுத்தி வரணும். இது உன்னதமான வழிபாடா இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம். தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்க இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
எல்லா சிவன் கோயிலையும் பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தி சன்னதி அப்படின்றது இருக்க தான் செய்யும். அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது. தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றினும் ஈசன் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா 11 முறை சுற்றி வரணும், இல்லைன்னா 12 முறை சுற்றி வரணும், இல்லைன்னா 3 முறை சுற்றி வரணும், இல்லைன்னா 30 முறை சுற்றி வரணும். இந்த மாதிரி சுற்றி வர்றது நம்மளுக்கு வந்து பாருங்க குருனோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும். அதுக்கும் மேல தனுசு ராசி அன்பர்களுக்கு அதீத நற்பலன்கள் கிடைக்கும். பொதுவா தனுசு ராசி அன்பர்களை எங்க அப்பாலாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தனுசு அப்படின்னா சிவ தனுசுமா அப்படிம்பாரு. காரணம் என்ன அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்கள் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது அதி அற்புதமான பலன்களை கிடைக்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும்ங்க நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பரமேஸ்வரனை வழிபாடு பண்றதில்ல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனா தனுசு ராசி அன்பர்கள் சிவபிரான வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப அபரிவிதமான பலன்களை கொடுக்கும். இந்த பதிவை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க, சிவபிரான வழிபாடு பண்ணுங்க. சரி, இப்போ வந்து பாருங்க உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த உபாசன தெய்வமா தனுசு ராசி அன்பர்களுக்கு யாரை சொல்றாங்க அப்படின்னா, வாராகி தாயார். வாராகி தாயாரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். வாராகி தாயார் வந்து பாத்தீங்கன்னா லலிதா பரமேஸ்வரி அந்த தாயாரோட படைத்தலைவியா இருக்கிறவ தான் வாராகி. இந்த வாராகி தாயார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்த கன்னியர்ல ஒருத்தி வாராகி. பொதுவா இந்த சப்த கன்னியரை பத்தி ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, யார் ஒருத்தருக்கு குலதெய்வம் தெரியலையோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்த கன்னியரை நம்ம குலதெய்வமா எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சப்த கன்னியரும் மனுஷலோட அதாவது மனுஷாலோட வந்து அவங்களோட ஒன்றி வாழறதுக்கு அதீத நாட்டம் காமிப்பாங்களாம், ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். ஆக, அம்மா எனக்கு குலதெய்வம் தெரியல, அம்மா வாராகி தாயாரே நீ வா, என்னோட குலதெய்வமா வந்து எனக்கு என் குடும்பத்தை காத்து ரக்ஷி அப்படின்னா வந்தேன் அப்படின்னு வருவாளாம் வாராகி. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவள் வாராகி அப்படிம்பாங்க. பொதுவா வாராகியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மனித உருவம் காட்டுப்பன்றியின் முகம் கொண்டவள். காட்டுப்பன்றியின் முகம் கொண்டவள் அப்படின்றதுனால கோர ரூபினியா இருந்தாலும் குழந்தை போல மனசு வாராகிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த வாராகியை பத்தி சொல்லணும் அப்படின்னாலேங்க நம்ம ராஜராஜ சோழனை மறக்கக்கூடாது. ராஜராஜ சோழனோட ஆவுடையார் கோயில்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஈசனை பார்க்க நுழையும் போதே வலது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வாராகியினுடைய சன்னதி இருக்கு. ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வாராகியை போய் பார்த்துட்டு நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், மூல முதற் கடவுளான விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு விஷயமும் செய்வோம். ஆனா ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வாராகி தாயார வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் தான் எந்த ஒரு விஷயமும் செய்வானா. ஆக வாராகி தாயார்னோட அருமை பெருமைலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாராகி தாயாரை வழிபாடு பண்ணக்கூடிய உகந்த நாள் எது அப்படின்னா பஞ்சமி. பஞ்சமி தோறும் வாராகிய வழிபாடு பண்றது அப்படின்றது நம்மளுடைய பஞ்சங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவள் வாராகி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாராகியை நம்ம வழிபாடு பண்ணலாம். இது வந்து பாருங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு உகந்த பரிகாரமா இருக்கும். வாராகி தாயாரை நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா வீட்லயும் வழிபாடு பண்ணலாம். இந்த வீட்ல வழிபாடு பண்றது அப்படின்னா பஞ்சமி தோறும் வழிபாடு பண்ணலாம். வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, தசமி, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களும் உகந்த நாட்கள் தான். வாராகி தாயருக்கு நிவேதனம் என்ன வைக்கலாம் அப்படின்னா, பொதுவா அவ மனித உருவும் காட்டுப்பன்றியின் முகமும் கொண்டவள் அப்படின்றதுனால காட்டுப்பன்றி வந்து பாருங்க பூமி இருக்குன்னா பூமியை ஆழ நோண்டி நம்ம செடிகளோட வேர் கிழங்க சாப்பிடுமா. அதே மாதிரி தான் வாராகியினோட வழிபாடு நம்மளோட கவலைகளையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஆழ நோண்டி அதை களை எடுக்கக்கூடியவள் அப்படின்வாங்க. அவ வழிபாடு களை எடுக்கக்கூடிய வழிபாடு, நம்மளுடைய கஷ்டங்களை கிளை எடுக்கக்கூடிய வழிபாடு அப்படிம்பாங்க. வேரோடு எடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வாராகி தாயாருக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம கிழங்கு வைக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு, ஆம வடை, வெண்ணெயோடு கூடிய தயிர் சாதம், இதுல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வச்சு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க தனுசு ராசி அன்பர்கள் அபரிவிதமான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது உண்மைங்க. வாழ்த்துக்கள்.